ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலத்தில் பொருளாதாரம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமல்ல, அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம். அதில் இளைஞர்கள் இந்த பொருளாதாரத்திலே அதிகப்படியான சவால்களை சந்திக்கிறார்கள். முதலில் அதை நாம் தெரிந்து கொண்டால்தான் இந்த பொருளாதாரத்தின் மூலமாக சமகால சவால்களை நாம் சரி செய்ய முடியும். அதில் மிக முக்கியமான ஒன்று, இந்த இளைஞர்கள் பொருளாதாரத்தை சந்திக்கக்கூடிய சவால்களில் மிக முக்கியமான ஒன்று வேலை வாய்ப்பு குறைவு. என்னதான் அவர்கள் படித்திருந்தாலும் சரி, அந்த வேலைக்கென்று தகுதி பெற்றிருந்தாலும் சரி, அவர்களுக்கு சரியான வேலை என்பது கிடைப்பதில்லை. அதனால் மிகவும் கவலைக்குள்ளாகி தன்னம்பிக்கை இழக்கின்றனர். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே 2 கோடிக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதில் 1 கோடிக்கு மேற்பட்ட இளைஞர்கள் அரசு வேலைக்கு தகுதி உள்ளவர்கள். ஆனால் அரசு வேலை என்பது வருடந்தோறும் ஆயிரக்கணக்கில் மட்டும்தான் அறிவிக்கப்படுகிறது. அதே போல் எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதற்கான வேலை வாய்ப்பு என்பது கம்மியாகத்தான் அறிவிக்கப்படுகிறது. எனவே இளைஞர்கள் அதை மட்டும் நம்பாமல் நமக்கென்று ஸ்கில் டெவலப் பண்ணி கொள்ள வேண்டும். ஏன்னா இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது, தன் கையினால் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் மட்டும்தான் மிகச் சிறந்தது. அப்போ நாம் கட்டாயமாக சம்பாதித்தே ஆக வேண்டும். ரசூலுல்லாஹ்வே அதுதான் சொல்கிறாங்க, தலபுல் ஹலாலி ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா. ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவது ஃபர்து, ஒரு மனுஷன் மீது அது கட்டாய கடமை என்று ஆகிவிட்ட போது நமக்கு வேலை கிடைக்காவிட்டாலும் சரி, நாம் காத்திருக்க வேண்டாம். நமக்கென்று ஒரு வேலை வாய்ப்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிப்பது கூட நாளைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். அதுக்கு உதாரணமாக இந்தியாவில் இன்ஃபோசிஸ் என்ற ஒரு ஐடி கம்பெனி 1981 மிகச்சிறிய முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அது ஆரம்பிக்கப்பட்டு உலக அளவில் மிகப்பெரிய ஒரு ஐடி கம்பெனியாக வளர்ந்தது. அது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஐடி கம்பெனிக்குமே ஒரு சரியான தீர்வு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது வளர்ந்துள்ளது. எனவே இளைஞர்கள், நாம் சின்ன பிஸ்னஸ் தான் பண்ணுறோம், இதில் தோல்வி அடைந்துருவோமோ, இது நமக்கு நஷ்டத்தை தந்துடுமோன்னு பயப்படாமல் அல்லாஹ் மீது ஒரு நம்பிக்கை வைத்துவிட்டு நாம் கண்டிப்பாக இதில் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இறங்கினால் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக அது நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருவான். இரண்டாவதாக ஒரு சவால், இன்றைய இளைஞர்களுக்கு அது பற்றி உண்டான ஒரு தெளிவு இல்லை. பணத்தை எப்படி கையாளுவது என்பது பற்றி ஒரு தெளிவில்லை. ஏன்னா பல இளைஞர்களும் சம்பாதிக்கின்றனர், ஆனால் சரியான பிளான் இல்லாமல் செலவு செய்கிறார்கள். இஸ்லாம் நமக்கு ஹலாலான சம்பாத்தியத்தை மட்டும் போதிக்கவில்லை, மாறாக சரியான செலவு செய்வதை கற்றுத்தருகிறது. இன்றைக்கு சில இளைஞர்கள் சம்பாதித்து அந்த பணத்தை அப்படியே வீட்டில் உள்ள பெண்கள்கிட்ட கொடுத்து நீங்களே எல்லா செலவையும் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு தவறாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வலா துஅத்து சுஃபஹா அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமா. உங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த பணத்தை, அந்த செல்வத்தை அது பற்றி அறியாதவர்களுக்கு நீங்கள் கொடுக்காதீங்க. இந்த சுபஹா என்பதற்கு தப்சீரில் பெண்கள் என்று சொல்கிறார்கள். ஏன் பெண்கள்கிட்ட அல்லாஹ் தஆலா கொடுக்காதீங்கன்னு சொல்கிறான்? ஏன்னா அவங்க தான் தேவையில்லாமல் செலவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு தோதுவாக தான் இப்போ இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் எங்கே போனாலும் அப்படி தான் இருக்குது. போன உடனே அவங்கள கவர்ற வகையில் தான் எல்லாமே இருக்கும். சாக்லேட்ஸ், குழந்தைகள் யூஸ் பண்ணக்கூடிய டாய்ஸ், மிக முக்கியமாக பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த காஸ்மெட்டிக்ஸ், மேக்கப் ஐட்டம்ஸ், இது போன்ற பொருளை முன்னாடி வைத்து அதை வாங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் அந்த பெண்களை கவரும் வகையில் வைத்திருப்பான். இதெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு தொழில் யுக்தி. இதை பயன்படுத்தி அவன் வியாபாரத்திற்காக அதை வைத்திருக்கிறான். இதையெல்லாம் அவர்கள் கண்டுகொள்ளாமல் அந்த பொருளை வாங்கி விடுவார்கள். இன்னும் குடும்பத்தோடு பர்ச்சேஸ் பண்ண போவோம், நமக்கு தேவை சமையலுக்கு தேவையான பொருள், ஆனால் அங்கே போய் அவங்க பேச்சை கேட்டு, பெண்களுடைய பேச்சை கேட்டு இந்த பை 1 get 1 ஃப்ரீன்னு போட்டிருக்கும், இது வாங்கினா இந்த ஆஃபர். மிக குறிப்பாக இந்த டப்பா, எங்கே பார்த்தாலும் கலர்களாக டப்பா இருக்கும். அதை பார்த்த உடனே அவங்களுக்கு அதை வாங்கணும்னு ஒரு உறுத்தும். இதையெல்லாம் கேட்டு அதை அனைத்தையும் வாங்கி விடுவார்கள். கடைசியில் 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண வந்து 5000 ரூபாய்க்கு பில் விழுந்துடும். இப்படி சரியான தெளிவு இல்லாமல் செலவு செய்கிறார்கள். இதெல்லாம் ஒரு தேவையில்லாத செலவு தான். ஆனால் பணத்தை பற்றி ஒரு தெளிவு இருந்தால் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். இப்படி தேவையில்லாத செலவு செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அவர்களை விரும்புவதில்லை. குர்ஆனிலே சொல்கிறான், குலு வஷ்ரபு, உங்களுக்கு பிடிச்ச எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கோங்க, அது ஹலாலான எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் வலா துஸ்ரிஃபு, தேவையில்லாமல் எந்த பொருளையும் வீணடிக்காதீங்க, தேவையில்லாத செலவு செய்யாதீங்க. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் தேவையில்லாத செலவு செய்பவர்களை விரும்புவதில்லை.
அல்லாஹ்வுடைய வெறுப்பு நம்பியது உண்டாகிவிட்டால் அந்த பொருளாதாரத்தில் பரக்கத் இல்லாமல் போய்விடும். எனவே பொருளாதாரம் மிக விரைவில் வீழ்ச்சி தான் அடையும். அதுக்கடுத்தபடியாக இந்த ஆன்லைன் ஷாப்பிங், இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். இந்தியாவிலே 450 மில்லியனுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதை விட 200 மில்லியன் கம்மி தான் சீனாவில். ஆனால் ஜிடிபி growth-இன் படி பொருளாதாரத்தில் சைனா 2வது இடத்தில் இருக்கிறது, இந்தியா 4வது 5வது இடத்தில் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் பெரும்பாலானவர்கள் 90% பேர் 20,000 30,000 வரைக்கும் தான் சம்பளம். 1% பேருக்கு தான், கொஞ்சம் பேருக்கு தான் 1 லட்சம் வரைக்கும் சம்பளம். ஆக 90% 20,000 தான் சம்பாதிக்கிறார்கள். இருந்தாலும் கூட உலகத்தில் எல்லா நாட்டை பார்க்கிலும் இந்தியாவில் மட்டும்தான் ஆன்லைன் ஷாப்பிங் அதிகமாக நடக்கிறது. இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பொதுவாகவே அதில் வாங்கக்கூடிய பொருள் முக்கால்வாசி தேவையில்லாததான் இருக்கும். ஏன்னா நமக்கு தேவையான பொருள் எதுவாக இருந்தாலும் சரி நேரில் பார்த்து தான் நம்ம வாங்குவோம். இங்கே ஆன்லைனில் பார்க்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதற்கு தோல்வான அடுத்தடுத்த பொருள் வரும். எந்த ஆப்புக்குள்ளே போனாலும் அது சம்மந்தமான ஆட் வரும். இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை ஒரு பொழுதுபோக்காக பயன்படுத்துகிற மாதிரி இந்த ஃப்ளிப்கார்ட், மீஷோ இது போன்ற ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப்பை பார்க்கிறார்கள். இன்றைக்கி எது ட்ரெண்டிங்கில் இருக்குது, இன்றைக்கி எதில் ஆஃபர் இருக்குன்னு அதையும் பார்த்து அதில் அவங்க பொதுவாக நம்மளை ஆசையை தூண்டுற மாதிரி தான் வச்சுருக்கோம். அதை பார்த்த உடனே நம்ம ஏதோ தேவையே இருக்காது அதை வாங்கி விடுவோம். கடைசியாக என்ன ஆகிறது, ஒரு சரியான சேவிங்ஸ் ஃபாலோ பண்ண முடியாமல் போய்விடுகிறது. இதெல்லாம் பிஸ்னஸ்க்காக பண்ணுறான்னு தெரிஞ்சும் கூட அதில் நம்ம அடிக்ட் ஆகி அவனுடைய வலையில் சிக்கிக்கொள்கிறோம். அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு சவால் இஎம்ஐ, எவ்ரி மந்த் இன்ட்ரெஸ்ட். இந்த வட்டி என்பதை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி விட்டான். வஹல்லல்லாஹு பைஅ வஹர்ரம ரிபா. அல்லாஹ் தஆலா தடை செய்து விட்டான். இருந்தாலும் இந்த இஎம்ஐ என்ற வலையில் இளைஞர்கள் அதிகமானவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இஎம்ஐ எதற்காக கொண்டு வரப்பட்டது என்றால், அது காஸ்ட்லியான பொருள், ஒரு காஸ்ட்லியான ஃபோன் வாங்குறதா இருக்கட்டும், காஸ்ட்லியான ஒரு லேப்டாப் வாங்குறதா இருக்கட்டும், அதை எல்லா மக்களும் வாங்க வேண்டும், அதை வாங்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இஎம்ஐ என்பது கொண்டு வரப்பட்டது. இந்த இஎம்ஐ இன்றைக்கு எப்படி ஆயிடுச்சு, ஒரு இளைஞர் கஷ்டப்பட்டு படித்து அவன் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறான், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா செட்டில் ஆகணும், நம்முடைய குடும்பத்தினோட கடனை அடைக்கணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு போகிறான். அங்கே போய் அவனுடைய நோக்கம் மாறுது. மற்றவர்களை பார்க்கிறான், ஸ்டேட்டஸ் பார்க்க ஆரம்பிச்சிடறான். அவன் அந்த பைக் வச்சுருக்கான், அப்போ நானும் இதை வாங்குவேன். அவன்கிட்ட அந்த ட்ரெஸ் போட்டிருக்கான், அவன் அவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்கான், அப்போ நானும் அதே மாதிரி இருப்பேன்னு ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து தன்ட்ட அதற்கான காசு பணம் இல்லாவிட்டாலும் கூட இந்த இஎம்ஐயை பயன்படுத்தி அதை வாங்கி விடுகிறார்கள். இது வாங்கும்போது மிக இலகுவாகத்தான் இருக்கும். கடைசியில் அதை திருப்பி கட்டும்போது மாதம் மாதம் அதற்கு கட்டும்போது தான் அதனுடைய கஷ்டம் கடினமாக இருக்கும். இந்த இஎம்ஐ, வட்டி இது போன்றே கட்ட முடியாமல் நிறையா பேர் தற்கொலை கூட முயற்சி செய்கிறார்கள். இன்னும் இஸ்லாமிய ரீதியில் வட்டி என்ற அடிப்படையில் கூட இந்த இஎம்ஐ இது வாங்குறதுனால நம்முடைய பொருள் வீணாகிறது. இதெல்லாம் ரசூலுல்லாவே சபிச்சிருக்காங்க வட்டி வாங்குறவங்க. லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிலு ரிபா முகிலஹு. வட்டி வாங்குறவங்க ரசூலுல்லா சபிச்சிருக்காங்க. எனவே ரசூலுல்லா சபித்ததுனால நம்முடைய பணம் கண்டிப்பாக வீணாக தான் போகும். அதே போல் உலக ரீதியில் பார்த்தாலும் கூட சரியான சேவிங்ஸ் ஃபாலோ பண்ண முடியாமல் போய்விடும். நாம் சக்திக்கு மீறிய பொருளை வாங்க வேண்டும் என்ற ஒரு பேராசையின் காரணத்தினால் நம்மால் ஒரு சரியான சேமிப்பு கூட பண்ண முடியாமல் நம்முடைய பொருளை நாமே வீணடித்துக் கொள்கிறோம். ஆக இது போன்ற பொருளாதாரத்திலே அதிகமான சவால்கள் இருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதல்ல நாம் சம்பாதிக்க வேண்டும். அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், எப்படினாலும் சம்பாதிக்கலாம் இருந்துவிடக்கூடாது. சம்பாத்தியம் என்பது ஹலாலான முறையில் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஹராமான வழியில் ஒரு பைசா கூட சம்பாதிக்கக்கூடாது. இரண்டாவதாக இளைஞர்கள் தனக்கென்று தனித்திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏஐ இது போன்ற தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு அதில் தனக்கென்று ஒரு தனித்திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக மிக முக்கியமான ஒன்று, அனைவரும் பட்ஜெட் போட்டு சேவிங்ஸ் ஃபாலோ பண்ணி வாழ வேண்டும். ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதில் 80 ரூபாயை செலவு முடித்து விட்டு 20 ரூபாயினாலும் சேவிங்ஸ் பண்ண வேண்டும். சிறிய சேமிப்பு கூட நாளைக்கு மிகப்பெரிய ஒரு ஃபாய்தாவை தரும். அடுத்தபடியாக முடிந்த அளவுக்கு கடனை குறைத்து வாழ வேண்டும். ஆக அது எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் சரி அதனுடைய தீர்வுகளை சரியான முறையில் கையாண்டாலே போதும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே வல்ல நாயகன் நம்முடைய பொருளாதாரத்தில் வர்க்கத்தை ஏற்படுத்தி
அதில் இருக்கக்கூடிய சவால்களை சரியான முறையில் கையாள்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.